ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு நாட்டுக்கு எது முக்கியம் அப்படின்னாக்க நீர் மேலாண்மை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை பெய்கிற தண்ணியை அல்லது வேறு விதமாக வேறு சோர்ஸ்லேருந்து வர தண்ணியை எப்படி அவங்க பாதுகாத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் காவிரி ஆற்று தண்ணி திறந்து விட்டால் கடன்னு தண்ணி வரும் இல்லையா? ஸோ திறந்து விட மாட்டாங்க, அது அரசியல் பிரச்சனை, அது வேறு காலம். ஆனால் திறந்து விட்டால் தண்ணி நிறையா வரும். ஸோ அது மாதிரி சிங்கப்பூரில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இது ஒரு வாய்க்கால், கால்வாய்ன்னு சொல்லலாம், வாய்க்கால்னு சொல்லலாம், சின்ன ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம். வீடுகளுக்கு மத்தியில் இது இருக்கும். சுற்றி பார்த்தீங்களா, வீடுகளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி வீடுகளுக்கு மத்தியில் இருக்கும். இது எப்படின்னாக்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியுது பாருங்கள், அப்போ அந்த ஒரு 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 குழி தெரியுது, ஒரு வட்டம் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, மழை பெய்கிற தண்ணி வந்து அந்த பிளாக்கு, அந்த வீடுகளில் உள்ள தண்ணீர் வந்து அழகாக வடிஞ்சு கீழே வந்துடும். கீழே வந்த பிறகு இந்த ஆறுகள் மாதிரி போயிட்டு அது ஒரு குட்டைகளில் போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை எப்படி வீடுகளுக்கு இடையில அழகாக திட்டம் போட்டு கட்டி பாலத்தோடு வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மேலெல்லாம் வீடுகள் இருக்குது, இங்கிட்ட நீ தெரியுது ஒரு ஸ்கூலு. ஸோ இவ்வளோ திட்டமிடலோடு அவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தண்ணியெல்லாம் இப்போ வந்து லைட்டாக தூறல் போட்டுச்சு, அதோட தண்ணி தான். அதாவது கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட இங்கே பெரும் வெள்ளமாக வரும். எனக்கு தெரிஞ்சு இதோட உயரம் ஒரு 10 அடிக்கு மேலே இருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும், எவ்வளோ ஹார்டாக மழை பெஞ்சாலும், எவ்வளோ கனமழை பெஞ்சாலும், அதீத கனமழை பெஞ்சாலும் இதை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பக்கம் அந்த இடத்துல இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த ஆறுக்கு மேலே நடைபாதை மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி எதுவுமே இது ஒரு ஆறு மாதிரி தெரியாது. அது பாட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். மக்கள் இதை அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிம்மு, எக்ஸசைஸ் பண்ணுறது, பூங்காக்கள், இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கும். இது எது பண்ணாலும் பயங்கரமாக திட்டமிட்டு சோஷியலாக கரெக்டாக சமூகத்தோடு இணைந்து போகிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இட்ஸ் த பெஸ்ட் திங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.